பொதுவாக ஒரு உலோக ஆக்சைடை உலோகமாக மாற்றுறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு ஒடுக்கு காரணி தேவை. அப்போது என்ன உலோக ஆக்சைடை உலோகமாக மாற்றுறதுக்கு எது சிறந்த ஒடுக்கு காரணியாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா பெரும்பாலான உலோக ஆக்சைடுகள் என்ன ஆகுது, உலோகம் மாறுறதுக்கு ஒரு ஒடுக்கு காரணியை பயன்படுத்தி என்ன ஆகுது, உலோகமாக மாற்றப்படுது. அப்போ இந்த உலோகத்திற்கு இந்த ஒடுக்கு காரணியை பயன்படுத்தினால் அந்த வினை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், ஒரு முடிவை எடுக்கணும். அப்போ அந்த முடிவை எதை மையப்படுத்தி எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த வெப்ப இயக்கவியல் தத்துவத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், அடிப்படையாக கொண்டு தான் நம்ம அந்த முடிவுகளை எடுக்க போகிறோம். அப்போ எப்படி அந்த முடிவை எடுக்கணும், அந்த முடிவை எடுத்தால் நமக்கு அதனால் என்ன பயன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே பேச போகிறோம். இப்போ இதில் நம்ம முதல்ல பேச போகிற தலைப்பு என்ன அப்படின்னா உலோகவியலில் வெப்ப இயக்கவியலின் தத்துவங்கள், அதாவது தெர்மோடைனமிக்கல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் எனது மெட்டலர்ஜி. உலோகவியலில் வெப்ப இயக்கவியலை பயன்படுத்தி எப்படி இந்த உலோக ஆக்சைடை உலோகமாக மாற்றலாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம்.